ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 4th வீக்குக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 டிசம்பர் வரைக்கும் 1 வீக்குக்குரிய ஷெடியூல் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி 11th 4th 5th இயர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மேக்ஸில் 3 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாலிட்டியில் 12th பாலிட்டியில் ஒரு லெசன் வரைக்கும், அதாவது 6th to 12th ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சயின்ஸில் லாஸ்ட் வீக்கில் இருந்து தான் சயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். சயின்ஸில் ஒரே ஒரு டாபிக் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான டாபிக் என்னென்னா, தமிழில் வந்து 4வது இயல் 5வது இயல் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 6th இயர்லேருந்து இந்த வீக்குக்கான ஷெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து 6வது இயலும் 7வது இயலும் 11th தமிழில் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஒரு வீக்குக்கு நம்ம மேக்ஸில் எடுத்துருக்க டாபிக் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சயின்ஸில் எடுத்துருக்க டாபிக் வந்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள். இந்த 2, அதாவது மேக்ஸில் இந்த ஒரு டாப்பிக்கை இந்த வீக் ஃபுல்லாக பார்க்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும். சயின்ஸில் இந்த டாப்பிக்கை இந்த வீக் ஃபுல்லாக படித்து அதை ரிவைஸ் பண்ணணும். தமிழில் வந்துட்டு 11th தமிழில் 6th 7th இயல் இன்றைக்கி படிக்கணும். பாலிட்டியில் வந்து 12th பாலிட்டியில் ஆட்சித்துறை இந்த லெசன் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ இன்றைக்குரிய ஷெடியூல் வந்து இதுதான். நாளைக்குரிய ஷெடியூல் வந்து 11th தமிழில் பேலன்ஸாக இருக்க இயல் வந்து 8th இயல், அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஒரு நாளைக்கு 10 sums ஆகுது, அட்லீஸ்ட் 10 sum தூக்கம் வரப்போ போட்டு பார்க்கணும். பாலிட்டியில் வந்து இந்திய நீதித்துறை 12th புக்கில் இருக்க இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணணும். சயின்ஸில் அதே டாபிக் தான். அடுத்தது 28 நவம்பருக்கு வந்துட்டு 11th தமிழ் முடிஞ்சிச்சு. ஸோ 12th தமிழில் ஃபஸ்ட் 2 இயல், மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் அதே டாபிக் தான். பாலிட்டியில் வந்து 12th பாலிட்டியில் வந்து இந்தியாவில் கூட்டாட்சி இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து 29 நவம்பர் வந்து தமிழில் 12th தமிழில் 3rd இயலும் 4th இயலும், மேக்ஸில் வந்து அதே டாபிக்கு, சயின்ஸ்லையும் அதே டாபிக்கு. பாலிட்டியில் வந்து இந்தியாவில் நிர்வாக அமைப்புகள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி இன் இந்தியா 12th. அடுத்தது வந்துட்டு 30 நவம்பருக்கு வந்து தமிழில் 12th தமிழில் 5வது இயல் 6வது இயல், மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் அதே டாப்பிக்கு. பாலிட்டியில் தேச கட்டமைப்பின் சவால்கள், சேலஞ்சஸ் ஆஃப் நேஷன் பில்டிங், இது வந்து 12th புக்கில் இருக்குது. இந்த லெசன் படிக்கணும். அடுத்தது 1 டிசம்பர் அன்றைக்கி என்ன ஷெடியூல்னா, 12th தமிழில் பேலன்ஸ் இருக்க 2 இயலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் அதே டாபிக் படிச்சுட்டு, பாலிட்டியில் வந்து திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும், அதாவது பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ், இது வந்து 12th புக்கில் இருக்குது. இதை முடிக்கணும். அடுத்து பேலன்ஸ் இருக்க 2 நாள், அதாவது ஒரு ஷெடியூலுக்கு 8 days, பேலன்ஸ் இருக்க 6 நாளில் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 7வது நாள் தமிழ் வந்து 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த ஷெடியூலோட. அப்போது 6th to 12th நியூ புக் வரைக்கும் நம்ம படித்ததில் எந்தெந்த டாபிக் கிளியராக இல்லை, இப்போ 10th தமிழ் வந்து நான் கிளியராகவே இல்லை, +1 தமிழ் கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்க டாபிக்ஸை வந்து ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக உட்காந்து மக்கப் பண்ணாமல் மேலோட்டமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப தான் நம்ம கிளியராக இருக்குமா இல்லையான்றது தெரியும். அடுத்தது மேக்ஸில் 4 டாபிக்ஸ் பார்த்துருப்போம். நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டுறணும். அடுத்தது லாஸ்ட் டேயில் பாலிட்டியும் சயின்ஸையும் ரிவைஸ் பண்ணணும். பாலிட்டிலையும் அதே மாதிரி 6th to 12th எது கிளியராக இல்லை, இது எனக்கு இன்னும் இந்த டாபிக் தெளிவாக இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறத ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் போட்டு பார்த்துடணும். சயின்ஸில் இந்த 2 டாப்பிக் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆன்லைன்லேயே மார்க் டெஸ்ட் மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. டாபிக் வைஸ் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியில் போய் நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டு பார்த்துடலாம். ஸோ இவ்வளோதான். இந்த 8 நாளைக்குரிய ஷெடியூல் இது தான். இதை ஃபாலோ பண்ணுறவங்க, ஸோ இந்த 8 daysக்கு இதுதான் ஷெடியூல். இதை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை. ஆல் தி பெஸ்ட்.